இந்த தண்ணிக்குள்ள என்னமோ இருக்கு, உங்களால அதை பார்க்க முடியுதா? நீங்க எதிர்பார்க்கறத விட இந்த திமிங்கலங்கள் ரொம்பவே அசாதாரணமா இருக்கும். இப்ப பார்த்த வீடியோல அந்த மக்கள் எப்படியோ தப்பிச்சிட்டாலும் அந்த திமிங்கலத்தோட மத்தியான சாப்பாடா ஆகுறதுக்கு கொஞ்சம் அடி தூரம் தான் அவங்க தள்ளி இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில இதுவரை திமிங்கலத்தை பக்கத்துல பார்த்தது இல்லைன்னா அது எவ்வளவு பூதாகரமா இருக்கும்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது உண்மையிலேயே கஷ்டமான விஷயம்தான். இதுதான் கோட்டு சுட்டு. அண்ட் இதோ ஒரு திமிங்கலம் உங்களை விழுங்கினால் என்ன நடக்கும்? ஒரு குறிப்புக்கு, நம்ம கிரகத்திலேயே லார்ஜஸ்ட் அனிமல்னா ப்ளூ வேல்னு சொல்லப்படுற இந்த திமிங்கலம் தான். அதோட நாக்கு மட்டுமே ஒரு யானையோட சைஸ்ல இருக்கும். அண்ட் அதோட வாயில ஒரே நேரத்துல 400ல இருந்து 500 பேரை கவ்வி வச்சிருக்க முடியும். ஆனா நம்ம இத பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இதோட உடற்கூறியல் ஒரு விஷயத்த தெல்ல தெளிவா காட்டி கொடுக்குது. அதாவது இந்த மிருகத்தால நம்மள அவ்வளவு ஈஸியா சாப்பிட முடியாது. ப்ளூ வேல்ஸுக்கு பதிலா அதோட அண்ணன் தம்பிங்கன்னு சொல்லப்படுற ஸ்பெர்ம் வேல்ஸ் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 1891ல இந்த ஸ்பெர்ம் வேல்ஸ் ஒரு மனிதர் உயிரோட விழுங்கப்பட்டு எப்படியோ அவரோட கதையை சொல்றதுக்காவது அவர் உயிரோட வந்தாலும் அவரால முன்னாடி இருந்த மாதிரி இருக்க முடியல. அந்த கதைப்படி ஜேம்ஸ் பார்ட்லி அவரோட கப்பல் ஒரு திமிங்கலத்தால தாக்கப்படும் போது அவரு விழுங்கப்பட்டாரு. அண்ட் அன்னைக்கு ஃபுல்லா அவரை காப்பாற்ற முடியல. க்ரூ மெம்பர்ஸ் அந்த திமிங்கலத்தை ஒரு வழியா கண்டுபிடிச்சு வயித்த கீறி பார்த்ததுல சுயநினைவு இல்லாம உயிரோட இருக்கிற ஜேம்ஸ் பார்ட்லிய கண்டுபிடிச்சாங்க. அவரோட மூஞ்சும் கைகளும் வெள்ளையடிக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவருக்கு கண்ணு தெரியல. எல்லா நன்றிகளையும் அந்த திமிங்கலத்தோட வயிற்று இருக்கிற ஸ்டொமக் ஆசிடுக்கு தான் சொல்லணும். வருஷம் ஆக ஆக மக்கள் கதையை மாத்தி ஜேம்ஸ் பார்ட்லி உண்மையிலேயே திமிங்கலத்தால விழுங்கப்பட்டாரான்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம், திமிங்கலத்தோட வயிற்றுல இருக்கிற ஆசிட் ஒரு மனுஷனோட தோலை அரிச்சு ப்ளீச் பண்றது மட்டும் இல்லாம ஒரு ஆளையே அரிச்சு சின்ன பின்னமா ஆக்குற சக்தி இருக்கு. வெல், சயின்ஸோட சக்தி நம்ம கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் பக்கத்துல போய் என்ன நடந்துச்சுன்னு பார்த்ததுல தோல் வெள்ளையாவதை தவிர இன்னும் நிறைய விஷயத்துக்காக ஒரு திமிங்கலம் விழுங்குனா கவலைப்படணும்னு மட்டும் தெரியுது. ஓகே, நீங்க விழுங்கப்பட்டதுக்கு அப்புறம் கவலைப்பட வேண்டிய முதல் விஷயம் திமிங்கலத்தோட கூர்மையான பற்கள். அந்த கூர்மையான பற்கள்ல விழுந்ததுமே செதஞ்சு சின்ன பின்னமா ஆயிருவீங்க. ஒவ்வொரு பல்லும் 20 சென்டிமீட்டர்கள் நீளமா இருக்கும். இது சராசரியான செஃப்போட கத்திக்கு சமம். அண்ட் மொத்தம் 40ல இருந்து 50 பற்கள் இருக்கும். ஒருவேளை அதிர்ஷ்டவசமா இந்த பற்களை கடந்து உள்ள போறீங்கன்னு வச்சுக்குவோம். அடுத்து தொண்டையில சறுக்கிட்டே உள்ள போக ஆரம்பிப்பீங்க. ரொம்ப வலுவலுப்பாவும் இருட்டாவும் மட்டும் இருக்காது. உள்ள ஆக்சிஜன் இல்லாததாலையும் மீத்தேன் வாயு அதிகமா இருக்கிறதாலையும் உங்களால சுவாசிக்க முடியாது. திமிங்கலத்தோட தொண்டை தசைகள் உள்ளேயும் வெளியிலையுமா சுருங்கி விரியும் போது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உள்ள போவீங்க. அண்ட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உங்க ஸ்கின்னை அப்படியே அரிக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம இப்பதான் திமிங்கலத்தோட வாய்க்குள்ள வந்திருக்கோம், அதுக்குள்ள இவ்வளவு நடந்துருச்சு. சோ அந்த ஜேம்ஸ் பார்ட்லியோட கதையில ஏதோ மர்மம் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு தானே நினைக்கிறீங்க. வெல், நீங்க எதுவும் தப்பா நினைக்கல. ஆனா உள்ள போகாம கதையை முடிச்சோம்னா அதுல என்ன ஃபன் இருக்கு? சோ அடுத்து திமிங்கலத்தோட 4 வயிறுல முதலாவது இருக்கிற பெரிய வயித்துல போய் விழுவீங்க. அநேகமா அங்க கொஞ்ச நேரம் இருப்பீங்க. அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உள்ள கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். நீங்க உள்ள போனதுனால திமிங்கலத்தோட வயித்துல இருக்கிற ரசாயனத்துல கலந்து பயோலுமினிசன்ட் ஸ்குவிட் ஃபார்ம்ல அந்த வெளிச்சம் கிடைக்கும். பெட்டர் கொஞ்ச நேரம் இந்த லைட் ஷோவை என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த வயித்துக்குள்ள நீங்க விட்டெறியப்படுவீங்க. அதோட ஆசிட்ல முழுசா கரைஞ்சு சின்ன பின்னமா ஆகி கரையிறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லாம வெறும் எலும்பு துண்டுகளா திமிங்கலத்தோட ஆசன வாய் வழியா வெளியே தள்ளப்படுவீங்க. சோ ஆமா, இனி நீங்க திமிங்கலத்துக்குள்ள விழுங்கப்பட்டு வெளியே வந்து அந்த கதையை யாராலையுமே சொல்ல முடியாதுன்னு அடிச்சு சொல்லலாம். ஜேம்ஸ், எங்களை மன்னிச்சிருங்க. 1800களில் வாழ்ந்த மக்களை வேணும்னா நீங்க ஏமாத்திருக்கலாம், எங்களை ஏமாத்த முடியாது. பாக்குறதுக்கு பயங்கரமாவும் பூதாகரமாவும் ஆளையே விழுங்குற மாதிரியாவும் தெரிஞ்சாலும் இதுங்களுக்கு மனுஷங்களை சாப்பிடுறதுல கொஞ்சம் கூட ஆர்வம் கிடையாது. அண்ட் ஒருவேளை அதுங்களால பேச முடிஞ்சா அநேகமா நம்ம கிட்ட ஏன் மனுஷங்களை சாப்பிடுறது இல்லைன்னு சொல்லும். ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல? வெல், இதே மாதிரி வேடிக்கையான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சூட்டை போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் வாழ்க்கைய ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.